வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கம். நான் டாக்டர் டிபி பிரகாஷ், அமெரிக்கன் ஐ கேர் சென்டருடைய சீஃப் ஐ சர்ஜன். சிநேகிதி நேயர்கள் உங்களை சந்திக்க இன்னைக்கு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பிறகு கண்ணில் என்ன லென்ஸ் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். இது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இதை பற்றி நிறைய இருக்குது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியே, கண்ணுக்குள்ளார லென்ஸ் வைக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுடைய நினைப்பு என்னென்னா, லென்ஸ் அப்படின்னா கண்ணு மேலே வைப்பாங்க, அந்த கண்ணு லென்ஸு நம்ம ஒதுங்கிடும், இல்லை நகர்ந்து போயிடும், கண்ணை கசக்குனா லென்ஸு கண்ணுக்குள்ளார உளுந்து போயிடும். இப்படியெல்லாம் சில பயங்கள் பேஷண்ட்டுடைய மனசில் ஏற்படுது. ஃபஸ்ட்டு நான் தெளிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வைக்க போகிற லென்ஸு கண்புரை அறுவை சிகிச்சைக்கு பிறகு அந்த லென்ஸோட பேர் இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸ். நீங்கள் நினைக்கிற லென்ஸு கான்டாக்ட் லென்ஸ். கான்டாக்ட் லென்ஸ் தான் கண்ணுடைய மேலே டெய்லி வச்சு ரிமூவ் பண்ணி எடுக்கணும் டெய்லி. இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸுன்றது கண்ணுக்குள்ளே ஒரு வாட்டி நம்ம வச்சிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க அந்த லென்ஸு அங்கே தான் இருக்கும். அதுக்கு தையல் எதுவும் தேவையில்லை, அது கண்ணுக்குள்ளே அப்படியே ஒட்டிக்கும். இதுதான் இன்ட்ராகுலர் லென்ஸ். சரி, ரெண்டாவது கேள்வி, டாக்டர் ஃபாரின் லென்ஸ் இருக்கா, இந்தியன் லென்ஸ் இருக்கா அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபாரின் லென்ஸ் நல்லதா, இந்தியன் லென்ஸ் நல்லதா? நான் உங்கள் லேடிஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் தங்கம் வாங்குறீங்க, தங்கம் வாங்க தங்க கடைக்கு போகிறீங்க, நகை கடைக்கு போகிறீங்க. அங்கே ஃபாரின் தங்கம் இல்லை இந்தியன் தங்கம் அப்படின்னு ஏதாவது விற்கிறாங்களா? நீங்கள் அங்கே போய் ஃபாரின் தங்கம் வேணுமா இந்தியன் தங்கம் வேணுமான்னு ஏதாவது கேட்குறீங்களா? கேட்குறது இல்லைல்ல. நீங்கள் என்ன கேட்பீங்க? இது 18 கேரட்டா, 22 கேரட்டா, 24 கேரட்டா? அந்த கேரட்டு தானே கேட்குறீங்க. இந்தியனா ஃபாரினான்றது கேட்குறது இல்லை. ஏன்னா தங்கம் எப்போவுமே ஒன்று தான், ஒரே குவாலிட்டியில் தான் இருக்கும். அந்த மாதிரி இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸு ஃபாரினில் பண்ணாலும் ஒன்று தான், இந்தியாவில் பண்ணாலும் ஒன்று தான். எல்லாம் தங்கத்துக்கு நிகரான குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் கண்ணுக்குள்ளார நம்மளால் வைக்க முடியும். அதனால் ஃபாரின் லென்ஸு இந்தியன் லென்ஸு இப்படியெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தொழில்நுட்பம் இந்தியாவில் இருக்கிற லென்சஸே பல மடங்கு உயர்ந்து ஃபாரின் லென்ஸுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. சிலப்போ ஃபாரின் லென்ஸோட பெட்டராகவும் வந்துருச்சு. இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, டாக்டர் அந்த லென்ஸை போட்டால் நம்ம கண்ணாடி போடணுமா, கேட்ராக்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம கண்ணாடி போட்டுக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சில கேள்விகளும் பேஷண்ட்டோட மனசில் வருது. நம்ம என்ன லென்ஸு கண்ணுக்குள்ளார வைக்கிறோமோ அதை பொறுத்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம கண்ணாடி போடணுமா கண்ணாடி வேண்டாமா, இல்லை எப்போ கண்ணாடி போடணும் அப்படின்ற விஷயத்தை அது நிர்ணயிக்கும். முதல் டைப்பான லென்ஸ் பேர் சிங்கிள் விஷன் லென்ஸ். இந்த சிங்கிள் விஷன், அதாவது ஒரே ஒரு பார்வை, தூரமாக இருக்கிறது மட்டும்தான் அந்த கண்ணாடியில் தெரியும், அந்த லென்ஸில் தெரியும். அதனால் படிக்கிறதுக்கு கண்ணாடி தேவை, மொபைல் பார்க்குறதுக்கு கண்ணாடி தேவை, கம்ப்யூட்டர் பார்க்குறதுக்கும் கண்ணாடி தேவை. சில பேருக்கு சிலிண்ட்ரிக்கல் பவர் ஏற்கனவே கண்ணில் இருந்துச்சுன்னா இந்த சிங்கிள் விஷன் லென்ஸ் போட்டால் தூரமாக பார்க்குறதுக்கு கூட கண்ணாடி அவசியம் படும். இது முதல் டைப். ரெண்டாவது டைப் தான் மல்டிஃபோக்கல் ட்ரைஃபோக்கல் அப்படின்ற லென்ஸு. இந்த மல்டிஃபோக்கல் லென்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் மல்டிஃபோக்கல் லென்ஸை தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இந்த மல்டிஃபோக்கல் அப்படின்னு அது சொன்னாலும் அதில் 2 பவர் தான் இருந்தது. என்ன? தூரமாக பார்க்கறதுக்கான பவர் இருந்தது, கிட்ட படிக்கிறதுக்கான பவர் அந்த லென்ஸில் இருந்தது. அந்த லென்ஸோடைய ஷேப்பு இப்படி இருக்கும். நான் உங்களுக்கு அதை தெளிவாக இப்போ காமிக்கிறேன். இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்ட வட்டமாக சர்க்கிளாக இருக்கும், இந்த ரிங்ஸ் இருக்கும். இதுதான் ரிங்டு மல்டிஃபோக்கல் லென்ஸ். இந்த இப்படி இருக்கிற இந்த இது வந்து கண்ணுக்குள்ளார அதை ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு லூப்புன்னு சொல்லுவோம், ஹாப்டிக்னு சொல்லுவோம். இந்த லென்ஸ் இங்கே நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இதோட டோட்டல் சைஸே இங்கேருந்து இது வரைக்கும் 6 மில்லிமீட்டர் தான் சைஸ், 6லேருந்து 7 மில்லிமீட்டர். இங்கேருந்து இங்கே வந்து 12 மில்லிமீட்டர் சைஸ் இருக்கும். இந்த மல்டிஃபோக்கல் லென்ஸில் இந்த ரிங்ஸ் இருக்கிறதுனால சில பிரச்சனைகளை பேஷண்ட்ஸு எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. என்ன பிரச்சனை?
ஒரு 10லேருந்து 20% இந்த மல்டிஃபோக்கல் லென்ஸ் போட்டவங்க நைட்டில் வண்டி ஓட்டும்போது எதிரில் லைட் அடிக்கும்போது அவங்களுடைய அந்த லைட் எதிரில் வர லைட்டை சுற்றி ஒரு ரிங் மாதிரி தெரிஞ்சிச்சு, இல்லை ஹாலோஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை அந்த லைட்டே வந்து ஒரு டிஃப்யூஸாக தெரியும். இந்த பிரச்சனை சில பேருக்கு இருந்துச்சு இந்த மல்டிஃபோக்கல் லென்ஸில். இதை சரிப்படுத்துறதுக்காக இப்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக கம்பெனிஸ் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த லென்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பேர் என்ன? EDOF ட்ரைஃபோக்கல் லென்ஸ். EDOF அப்படின்னா என்னென்னா எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ். இந்த லென்ஸில் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் எதுவுமே கிடையாது, வட்டங்கள் எதுவும் கிடையாது. இந்த ரிங்ஸ் இல்லாததுனால இந்த லென்ஸ்லேருந்து ஒளி செதறாது. ஒளி செதறாததுனால அவங்களுக்கு நைட் டைமில் பார்க்குற பார்வை, அந்த லைட் எதிரில் வர்ற வண்டியோட பார்வை கூட அந்த லைட் வந்து அவங்க கண்ணை பாதிக்காது. இந்த கிளார், ஹாலோஸ் அப்படின்ற சிம்டம்ஸ்லேருந்து இந்த EDOF லென்சஸில் மிக மிக குறைவாக இருக்கும். இந்த EDOF லென்சஸ் ட்ரைஃபோக்கல் அப்படின்றதுனால இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ட்ரைஃபோக்கல்னா என்ன? 3 டிஃப்ரெண்ட் பவர் அந்த லென்ஸில் இருக்குது. அதாவது தூரமாக பார்க்குறதுக்கு ஒரு பவர், கிட்ட பார்க்குறதுக்கு 2வது பவர், நடுவில் கம்ப்யூட்டர் பார்க்குறதுக்கு 3வது பவர். ஸோ இந்த லென்சஸ் போடுறதுனால 90% டைமில் இந்த பேஷண்ட்ஸு கண்ணாடி அணியாமல் அவங்க இளமை வயசில் எப்படி இருந்தாங்களோ, 40 வயசுக்கு முன்னாடி எப்படி கண்ணாடி இல்லாமல் இருந்தாங்களோ அதே ஃபீலிங்கை நம்ம இப்போ 60 வயசில் அனுபவிக்க முடியும் இந்த EDOF ட்ரைஃபோக்கல் லென்சஸ் பயன்படுத்துறதுனால. ஸோ கேட்ராக்ட் அறுவை சிகிச்சையின் போது நம்ம என்ன லென்ஸை சூஸ் பண்ணுறோமோ அந்த லென்ஸ்னால நமக்கு கண்ணாடியிலிருந்தும் கூட விடுதலை அடையலாம். இதுதான் இன்றைக்கு இருக்கிற கேட்ராக்ட் சர்ஜரியோடைய ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அண்ட் பெனிஃபிட். சில பேருக்கு கேட்ராக்டே இல்லாமல் கூட இந்த லென்ஸை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க கண்ணாடி போட விருப்பப்படாததுனால. யார்? 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. ஸோ நீங்கள் என்ன லென்ஸை சூஸ் பண்ணுன்றது உங்களுடைய கண் டாக்டர் உங்களுக்கு தெளிவாக விவரிப்பார். அவர்கிட்ட சரியான கேள்விகளை நீங்கள் கேட்டு என்ன லென்ஸ் வச்சுக்கணுன்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் பார்த்த இந்த இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸ் ஆஃப்டர் கேட்ராக்ட் சர்ஜரி பற்றின தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்ற நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு புதிய டாப்பிக்கோட அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி.